தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இறைவனுடைய மாபெரும் கொடைகளுக்காக நன்றி கூறுவோம். இன்று நாம் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமானது நம்மை கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள சீடர்களாக வாழவும், சீடத்துவத்தின் தன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாக அதை வெளிப்படுத்த நம்மையே தயாரிக்க இன்றைய வாசகங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. எனவே நாம் நம்முடைய அழைத்தலுக்கேற்ற வாழ்க்கை வாழ நம்முடைய அனைத்து செயல்களையும் கடவுள் முன் சமர்ப்பித்தவர்களாக கடவுளுடைய ஆற்றலை இந்த திருப்பலியில் பெறுவோம். ஆற்றலை பெற்று ஆற்றலுடன் நமது வாழ்க்கையை தொடர்ந்து நற்செய்திக்காகவும் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்காக வாழ வேண்டிய வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டி ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியானது பிரீத்தி கிளாரா தன்னுடைய 13ஆம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து ஆசிர்வதிக்கவும், தொடர்ந்து குடும்பத்தினுடைய தேவைகளை ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். ஜான் பிரவீன் நித்யா தங்களது 16ஆம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் செய்த அனைத்து கொடைகளுக்கு நன்றி கூறுவதோடு இறைவன் தொடர்ந்து குடும்பத்தை ஆசிர்வதிக்க திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் ஆண்டனி ஆல்வின் ஷீன் குடும்பத்தினர் கடவுள் செய்த அனைத்து நலன்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்தை இறைவன் வழிநடத்தவும், குடும்ப கருத்துக்களை இறைவன் நிறைவேற்றவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் இறந்து போன மரிய செபாஸ்டின், பழனி இருதயநாதன், மரிய இன்னாசிமுத்து, செல்வராஜ், தாமஸ் செலம்பனி, தேவசி, ஜலஸ்டினம்மாள் ஜெரோம் இவர்கள் அனைவரையும் இறைவன் தனது இரக்கத்தினால் அவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து அவரது வாழ்வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் உலக தேவைக்காகவும் சமுதாய தேவைக்காகவும் மன்றாடி அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெபிப்புமாக. இறைவா, வழி தவறி நடப்போருக்கு நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் மொழியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னார். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவரின் நல்வாக்கு.
இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மை பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுலகின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுலகின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியால் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள
தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று புதுக்காலம் 15வது வார ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அந்த வழிமுறைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவர் குறிப்பிடக்கூடிய சாட்சிய வாழ்வு, நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிறுத்து காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் ஆமோஸ் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக கடவுள் கூறுவதை மக்களுக்கு எடுத்துரைத்தவர். கடவுள் கூற விரும்புகிற, கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை, வழிமுறைகளை மக்கள் எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்று எடுத்துக்கூடக்கூடிய அந்த இறைவாக்குரைத்த அந்த பணியை செய்கிற பொழுது அவருக்கு வரக்கூடிய சவால்களை முன்னிட்டு காட்டுகிறார். இந்த சவால்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இறைவாக்கினர்கள். இன்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இறைவாக்கினர் ஆமோஸை பற்றி பார்க்கிற பொழுது இவர் தன் போதித்தவற்றை எழுதியவர். மேலும் இவர் மக்களுடைய குறைகளை நேரடியாக சுட்டி காட்டுகிறவர். இவர் தான் நிச்சயாக எதுவும் செய்வது கிடையாது, மாறாக கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மக்களுக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் இவர் கூறுகிறார். ஆமோஸ் இறைவாக்கின் இந்த நூலிலே பார்க்கலாம், 5வது அதிகாரம் 20-21 பார்க்கலாம். இவர் கூறுகிறார், உங்களுடைய வழிபாடுகளை நான் விரும்புவதில்லை. கடவுள் கூறுகிறார், உங்களுடைய வழிபாடுகளை விரும்புவதில்லை. ஏன் வழிபாடுகளை விரும்புவதில்லை? ஏனென்றால் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது உங்களுடைய பலிகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறுகிறார். கடவுளுக்கு நாம் பலிகளை செலுத்துகிறோம், கடவுளுக்கு நாம் காணிக்கைகளை செலுத்துகிறோம், ஆனால் கடவுள் கூறுகிறார், உங்களுடைய பலிகள் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய வழிபாடுகள் பொருளுள்ளதாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் நீங்கள் என்று கூறுகிற பொழுது இவர் மறுக்கப்படுகிறார். அவருடைய வார்த்தைகள் மறுக்கப்படுகின்றன. அதைத்தான் அவர் தன்னுடைய உணர்வுபூர்வமான வார்த்தைகளை அவர் முன்வைக்கின்றார். என்னவென்று பார்க்கிற பொழுது அமத்தியா சொல்லக்கூடிய அர்ச்சகர் அவரை சொல்கிற பொழுது அவர் கூறுகிறார், நான் ஒரு இறைவாக்கினர் கிடையாது, மாறாக ஆடு மேய்ப்பவன், தோட்டத்துக்காரன் என்று கூறுகிறார். தோட்டத்துக்காரன் என்று கூறுகிற பொழுது இந்த தோட்டமானது சூறையாடப்பட்ட ஒரு தோட்டம். அப்போ சூறையாடப்பட்ட தோட்டத்தை பார்க்கிற தோட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்கும்? தன்னுடைய பழங்கள் சிதறி கிடக்கின்றன, காய்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லக்கூடிய அந்த ஒரு மனம் குமுறிய நிலையை அவர் விவரிக்கிறார். இப்படி கடவுளோடு வராமல் உங்களுடைய தான் தோன்றித்தனமாக வாழ்கிறீர்களே, கடவுள் திரும்பி பாருங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர் முன்வைக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடத்துவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இந்த மார்க் நற்செய்தி முழுவதுமாக பார்க்கிற பொழுது குறிப்பிட்ட இந்த 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், இயேசுவும் சீடர்களும் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். அனுப்புகிறார். இயேசு அழைக்கிறார், சீடர்களை அழைத்த பின்பு அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அனுப்புகிறார். அந்த அனுப்புதலை பார்க்கிற பொழுது அவர் குறிப்பிடுவது என்னவென்று பார்த்தோம் என்றால் அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். அதிகாரம். இன்னைக்கு நம்ம வீட்டில அதிகாரத்தோடு இருக்கிறோம். ஒன்று கணவன் அதிகாரத்தோடு இருக்கிறாரா பார்த்தோம்னா எத்தனை பேர் ஆமா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவேங்க அப்படின்னு தெரியல. இந்த வீட்டில் என்னது, மனைவி அதிகாரத்தோடு இருப்பாங்க, சொல்றது தான். என்னையே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னையா கேட்டு இருக்கிற, நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, போயிட்டு வாயா. அதிகாரம். இப்போ இந்த அதிகாரத்தை பற்றி பார்க்கிற பொழுது கடவுள் கூறக்கூடிய அதிகாரம் எதன் மீது இருக்கு என்று பார்த்தோம் என்றால்
தீய ஆவிகளின் மீது அதிகாரம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்று பார்த்தோம் என்றால், மக்கள் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியில் அதிகாரம் செலுத்துபவர்களாக, பணத்தின் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக, இடத்தின் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக நம்முடைய அதிகாரத்தை நாம் நமது வாழ்வுக்கு ஏற்ப வளைத்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் கொடுத்த அதிகாரம், இயேசு கொடுத்த அதிகாரம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தீய ஆவிகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறுகிறார். நோய்களின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறுகிறார். நம்முடைய அதிகாரம் எதன் மீது இருக்க வேண்டும்? தீயாவை ஓட்டுவதிலும் நோய்களை குணமாக்குவதிலும் நம்முடைய அதிகாரம் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் ஒரு சுருங்கிவிடப்பட்ட நிலையில் நாம் பார்க்கிறோம். இதை தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது அவர் கூறுகிறார், இதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், உங்களை வரவேற்பவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். உங்களை யார் வரவேற்கிறார்களோ அவரிடம் செல்லுங்கள். நீங்கள் இதையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். இதையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் என்று அவர் எளிமையை முன்வைக்கிறார். உங்களுக்கு ஒரே ஆயுதம், உங்களுக்கு ஒரே அடைக்கலம் யார் என்று பார்த்தோம் என்றால் கடவுள்தான். உங்களுடைய நற்செய்தி பணிகளில், உங்களுடைய வாழ்க்கை வழிகளில், பயணங்களில் உங்களுக்கு கூட ஒரே ஆதாரம், உங்களுடைய ஒரே அடித்தளம் யாராக இருக்க வேண்டும் என்றால் பொருட்கள் கிடையாது, பணம் கிடையாது, மாறாக கடவுள் ஒருவர் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஏழையோடு ஏழையாக தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். சக்கேயுடைய அழைப்பை பற்றி பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 2 பார்க்க முடியும். சக்கேயுவை கடவுள் இயேசு கிறிஸ்து அழைக்கிற பொழுது பணபலம் பொருந்திய அந்த சக்கேயு மனம் மாற்றப்பட்டவராக, கடவுளை பின்பற்றுவராக, இயேசுவின் வழிகளில் செல்பவராக நாம் பார்க்கிறோம் சக்கேயுவை. இன்னும் தொடர்ச்சி அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இயேசுவை பார்க்கும் பொழுது படகிலே தூங்குபவராக பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது, யார் எதுவும் வச்சிருக்காங்களா பாருங்க, கூட்டத்தில் யாராச்சும் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய அந்த எளிமையை அவர் முன்னிறுத்தி காட்டுகிறார். இந்த எளிமையை சொல்கிற பொழுது துறந்த நிலையை அவர் முன்னிறுத்தி காட்டுகிறார். துறந்த நிலை. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஊசியை கொடுத்தாலும் கடப்பாறை எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக, மனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தட்ட சின்ன ஒரு ஊசியை கொடுத்தாலும் என்னது நம்ம எதிர்பார்க்க, அவர்கிட்ட ஊசியை தான் கொடுத்து ஊசியை கூடியான்னு சொல்ல போறோமா? என்ன எதிர்பார்ப்போம்? கடப்பாறை எதிர்பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை நாம் வாழ வேண்டும். அதுதான் நற்செய்தியின் பணி என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துறந்த நிலையை அவர் முன்னிறுத்தி காட்டுகிறார். நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டும். நம்முடைய நற்செய்தி பணிகளிலும் சரி, நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி, துறவற வாழ்க்கையிலும் சரி, நாம் எதிர்பார்ப்புகளை குறைப்பவர்களாக, அள்ளித் தருபவர்களாக, நம்முடைய அன்பை, நம்முடைய உடனிருப்பை, நம்முடைய கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் அளவுக்கு அதிகமாக கொடுப்பவர்களாக, அள்ளி தருபவர்களாக நாம் இருக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது ஏற்றுக்கொள்பவர்களோடு இருங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட்டு உடனடியாக செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவையற்ற வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற குழப்பங்களில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இதன் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் அனுப்புகிற பொழுது உங்களை யார் ஏற்கவில்லையோ அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது தூசியை தட்டிவிட்டு வாருங்கள். இந்த தூசி என்பது ஒரு சின்ன ஒரு தூளாக இருக்கலாம், இருந்தாலும் கூட அந்த சிறு துரும்பு பெரிய வருத்தத்திற்கு அல்லது பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், தூசியையும் தட்டிவிட்டு வாருங்கள். நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்கள், தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி கொண்டு நம்மையே அந்த இடத்தில் ஐக்கியமாக்கி கொள்ளாமல் விடுபட்டு நாம் வேறு இடத்திற்கு தேவைப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். இந்த நற்செய்தி பணி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கடமை. இதைத்தான் புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரம் 16 பார்க்க முடியும். 16 பார்க்கிறோம், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. இது ஒரு சாபம் கிடையாது, மாறாக இது ஒரு அன்பின் அழைப்பு. நாம் நற்செய்தி தூதுவர்களாக வாழ வேண்டும். நற்செய்தி தூதிலே நாம் வரக்கூடிய சவால்களை இறைவனின் துணை கொண்டு மேற்கொள்ள முடியும், அவற்றை தாண்டி நம்மளால் சாதிக்க முடியும் என்பதை புனித பவுலடிகளார் முன்வைக்கிறார். இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள குடும்ப சூழ்நிலைகள், இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவு சமுதாய சூழ்நிலைகளில் நான் தனிப்பட்ட நபராக, குடும்பத்தினராக இந்த நற்செய்தி பணியை எப்படி செய்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தனிநபராக வாழ்ந்து காட்ட வேண்டும், குடும்பமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்று ஜெபிக்கிற குடும்பங்கள் இருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால்
ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சில குடும்பங்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அனைவரும் சேர்ந்து குடும்பமாக ஜெபிக்கிறார்களா என்று கேட்டோம் என்றால் அதில் ஒரு சந்தேகமும் அதில் ஒரு வெற்றிடமும் இருப்பதை நாம் மறக்க முடியாது. தனிநபராக, குடும்பமாக, சமுதாயமாக நாம் இந்த நற்செய்தியை அறிவிக்க, பறைசாற்ற, வாழ்ந்து காட்ட முன்வர வேண்டும். அதற்குள்ள தகுதிகளை நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இறுதியில் நம் இந்த நற்செய்தியின் இறுதியில் நாம் பார்க்கிறோம், சீடர்கள் பல நோய்களை குணமாக்கினார்கள், பேய்களை ஓட்டினார்கள். நாமும் குணப்படுத்த, நாமும் பேய்களை ஓட்ட கடவுள் வல்லமை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அதிகாரங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடமைகளை நிறைவேற்ற இறைவன் நமக்கு வலிமையையும் இறைவன் நமக்கு சக்திகளையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இவனுடைய வழக்கரம் தொடர்ந்து நம்மையும், நமது பணியையும், நமது குடும்ப வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். சகோதர சகோதரிகளே, இதோ அனைத்திற்கும் காரணமும் அனைத்தையும் வழிநடத்துபவருமான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் சமுதாய தேவைகளுக்காகவும் இதோ இந்த தருணங்களில் நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகமும் அவர்கள் தங்களது பணிகளில் நிறைவையும் உமக்கு பணி செய்வதில் அவர்கள் என்னாலும் நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை தரும்படியாக இறைவா மன்றாடுகின்றோம். எம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீ தருவீராக. மேலும் அவர்கள் சுயநலமின்றி மக்களுடைய நலனில் அக்கறை கொள்பவர்களாக, மக்களை நல்வழிப்படுத்தும் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். பல்வேறு நோய்களினால் துன்புறும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் வேதனையும் மற்றும் குடும்பங்களில் அமைதியிழந்து தவிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நீரே விரைவில் உடல் நலமும் குடும்பத்திற்கு தேவையான மன அமைதியும் சமாதானம் வழங்கும்படியாக இறைவா மன்றாடுகின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் சரியான நேரத்தில் திருமண வரமும் நீர் அளித்து அவர்கள் உண்மையில் நிலைத்திருக்கவும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழக்கூடிய
நல் மனப்பக்குவத்தை அவர்கள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியவர்கள் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, நீர் அவர்கள் மீது உமது அருளை பொழிந்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலையையும் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய பக்குவத்தை அவர்கள் தர வேண்டும்படியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நமது கண்களை மூடி நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை இறைப்பதம் மௌனமாக எடுத்துக்கூறி ஜெபிப்போம். எங்கள் நம்பிக்கையும் ஆற்றலுமாக இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மிடம் நேர்ந்தளித்த இந்த மன்றாட்டுகளுக்கு நீதி விரைவில் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாவிட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிதாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனிதர் வாழ்த்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்களியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த திருப்பலியை அர்ப்பணித்து ஜெபிக்கும் குடும்பங்களாக ஜான் பிரவீன் நித்யா, ஆண்டனி ஆல்வின் ஷீன், பிரீத்தி கிளாரா இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பிலும் உமது தெய்வீக வரங்களிலும் நிரப்புவீராக. மேலும் இக்குடும்பத்தின் கருத்துக்களுக்கு நீ செவிசாய்ப்பீராக.
இறைவா, இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜபிக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக அவருடைய தேவைகள், அவர்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் சமாதானம், செய்கிற தொழிலில் முன்னேற்றம் மற்றும் அனைத்து வரங்களையும் மீதவர்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் அன்பில் நிறைவு பெறச் செய்வீராக. தந்தையே, உயிர்த்துள்ளோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் மரிய செபாஸ்டின், பழனி, இருதய நாதன், மரிய இன்னாசி முத்து, செல்வராஜ், தாமஸ் செலம்பனி, தேவசி, செலஸ்டினமால் ஜெரோ, இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிபிறக்கத்தால் மன்னித்து உமது வாழ்வீட்டில் சேர்த்துக் கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகள் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி வந்து கலைக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
யோசேப்புவே, நீர் எனக்கும் தந்தையாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழிநடத்தும். கடவுளிடமிருந்து அருளையும் இரக்கத்தையும் மனத்திடத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்புவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதா அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் என்றும் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.